வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. நல்ல ஒரு அனுபவமாக இருந்ததுங்க ஐயா. அருள்நிதின்றது ஒரு ஆசிரியர் பயிற்சின்னு சொன்னாங்க. அதில் உட்காந்தும் போது உண்மையிலேயே ஆசிரியர் ஆகிட்டோமோன்ற ஒரு தைரியம் அங்கே வந்துச்சு. போனோடனே நல்ல ஒரு கிளாஸு நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நல்லா உணர்ந்து கேட்டேன் இந்த வாட்டி. பிரம்மஞானியை விட அருள்நிதிக்கு தூக்கன்றதே வரல, கலகலப்பாக இருந்துச்சு. நல்ல கிளாஸ் அட்டன் பண்ணாங்க ஐயா. நல்லா பயிற்சி ஐயா. உண்மையிலே அடுத்தடுத்து நீங்களாம் வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. பேச போடுங்க, நல்லா கிளாஸில் போங்க, மண்டலத்துக்கு போங்க, கூட்டு தவம் பண்ணுங்க, மண்டலத்தை நல்லா வளர்த்துவீங்க. உங்கள் மண்டலத்தோட எல்லாருடைய ஆளுங்களாம் நல்லா ஹஸ்பண்ட் வர மாதிரியும் சேர்த்து நல்லா பண்ணுங்கள். அவங்க தவ மையத்தை பேரும் புகழும் வாங்கி கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க ஐயா. அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சுங்க. நல்ல கிளாஸ் எடுத்தாங்க ஐயா. அதுவும் நம்ம மழை வாழ்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஐயாவோட வாய்ஸ் மழை தவம் அது நல்லா இருந்துச்சுங்க. அதோட நமக்கு அருள்நிதி பண்ணும்போது அந்த பயிற்சிக்கு போனதுனால லாஸ்ட்டு ஐயாவோட பிளஸ்ஸிங் ரொம்ப அதுதான் ஐயா. அவர் சொன்னார், நீங்கள் நான் கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங் இங்கே வாங்கணும் அப்படின்னாரு. அது உண்மையில் நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம் ஐயா. நல்லா சௌந்தரியமாக நான் கேட்டேன் கொடுத்துரு என்னென்னா நடக்குவாங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க எல்லாமே அப்படின்னாங்க. தீட்சை கொடுத்ததுலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க ஐயா. தீட்சை கொடுத்து ஒரு தடவை 2-3 தடவை சொல்லி தராங்க ஐயா. அது ரொம்ப எங்களுக்கு உணர்ந்து பண்ணாங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆள் இல்லை. நாங்கள் 3 பேர் லேடிஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு ஆள் கொண்டு வந்துட்டாச்சு. வெற்றி சொல்லுவாங்க. எல்லாம் அன்பர்கள் தானேம்மா, எல்லாரும் அன்பர்கள் தானே. நம்ம ஆளுங்களே தான் நல்லா இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா. யார் ஒன்றும் நாங்கள் 2 பேர் மட்டும் எடுத்துட்டோம் ஐயா. இன்னும் பற்றுதல்லே இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரும் நீங்கள் புது ஆளுங்களோட பண்ண மாதிரி நிறைய நெட்வொர்க். இப்போ ஜெயந்தி அம்மாவுக்குலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் ஆளுங்க. ஏன்னா வேறு ரூம்மேட்டில் தனியாக தங்கி அவங்க நிறைய நீங்கள் இன்னும் ஒத்தையாக போனீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். நிறைய மட்டத்தோட தொடர்பு நல்லா இருந்துச்சுங்க ஐயா. உண்மையிலே எல்லா புகழும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் ஐயா செய்கிறோம். உண்மையிலே நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வரும் எக்ஸசைஸ் தானே அது மட்டும் கற்றுட்டு போகிறோம்னு நினச்சி வந்தோம் ஐயா. நாங்கள் இவ்வளோ பெரிய ஆசிரியராகவோ ஒரு படிப்பாளியாகவோ டிப்ளமோ ஒரு ஆசிரியர் உண்மையிலே எல்லாமே உங்களை தான் ஐயா செய்கிறோம். இந்த புகழெல்லாம் கடவுள் உங்கள் மூலமாக எங்களுக்கு அனுபவிச்சிருக்கோம் ஐயா. உண்மையிலே எங்கள் வயசுக்கு நான் ஒரு டிப்ளமோ படிப்பேனா, நான் இந்த மாதிரி ஆசிரியர் ஆவேனா உண்மையிலே கனவு கூட காணலை. எல்லாமே உங்களுக்கு தான் ஐயா செய்யும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.